வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல நமஸ்காரம். இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள் சொல்றேன். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 28/12/2025 மார்கழி 13, மாதங்களில் மார்கழி கிருஷ்ணன், சனிக்கிழமை, பிரதோஷம், மகா பிரதோஷம். சனிக்கிழமை பிரதோஷம் அதை நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா கண்டினியூவா 5 வருஷம் நீங்க கோயிலுக்கு போனா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இன்றைக்கு ஒரு நாளைக்கு நீ போய் பிரதோஷத்துல சிவனை சந்திக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் சனி மகா பிரதோஷம். திரு பிரதோஷமும் சொல்லலாம். தமிழ்லன்னா திரு சொல்லலாம், மகானா சமஸ்கிருதத்துல சொல்லலாம். நல்ல நாள். இன்னொரு நாளும் இருக்குது இன்னைக்கு, அனுஷம். சனி பிரதோஷம், அனுஷ நட்சத்திரம், சனியோட நட்சத்திரம், மகா பிரதோஷம். எவ்வளோ பாருங்க. மார்கழி மாதங்களில் மார்கழி கிருஷ்ண பரமாத்மா. மிஸ் பண்ணாம போயிடுங்க. ஏதோ ஒரு கோயில், சிவன் கோயிலில் போய் கையெடுத்து கும்பிட்டுட்டு நந்தி தேவன் கிட்ட, ஐயா நமஸ்காரம், வந்திருக்கிறேன்னு ஐயாவுக்கு சொல்லுங்கன்ட்டு வந்துருங்க. மீதி அவங்க பார்த்து எதையும் கேட்க வேணாம். they will do, they know everything what we need. சில விஷயங்கள் நம்ம கேட்காம இருக்கிறதே நல்லது தான். இது நல்லது நடக்கும்னு நமக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? தப்பா கூட கேட்டுருவோம். அதனால அவர்கிட்ட விட்டா நமக்கு என்ன நல்லதா செய்வார். ஓகே பை. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன், அனுஷ நட்சத்திரம். சந்திராசிரமம் தான் அஸ்வினி நட்சத்திரம். மேஷ நேரமிக்கு இன்னைக்கு என்ன மேன்மை தரைக்கூட நான் வருது. ஏன்னா சந்திராசிரமத்தில் போய் மேன்மை வருமானு யோசிக்கிறீங்களா? அப்படி கிடையாது. குரு செவ்வாயோட பலன் இன்னைக்கு அவங்களுக்கு நல்லா இருக்குது. சந்திரனை மட்டும் பேஸ் பண்ணி சொல்லுது, 3த்தையும் பேஸ் பண்ணி சொல்லு. மேன்மை தரக்கூடிய ஒரு நாள். மேன்மை ஏற்றுக்கொள்ளுங்கள், செயல்படுத்தாதீர்கள். சந்திராசிரமம்ல புதுசாக எதுவும் ஆரம்பிக்கக்கூடாது. ரிஷபராசி நேயர்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாள். எல்லாத்துலேயும் ஒரு ஸ்மார்ட்டு சக்ஸஸ். மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நாள். மனைவி, மக்கள், நண்பர்கள் கூட. கடக ராசி நேயர்களுக்கு போட்டி செய்யக்கூடாது, அமையும். மற்றவங்க கிட்ட நம்ம கிட்ட அவாய்ட் பண்ணிக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுகம் தரக்கூடிய ஒரு நாள். கன்னி ராசி நேயர்களுக்கு தனம் தரக்கூடிய நாள். வரவு வேற, தனம் வேற. தனம் தரக்கூடிய நாள். பாக்கி வசூலாயிடும். ப்ரெஷர் போட்டுனே வந்திருப்பீங்க. ஒரே நாளில் போய் அப்படி வந்துடாது. நீங்கள் கேட்டுனே இருப்பீங்க, அப்படி வந்து கரெக்டாக வரும். துலாம் ராசி நேயர்களுக்கு வரவு தரக்கூடிய ஒரு நாள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு புதிய முயற்சிக்கு ஒரு வழி வகுப்பீங்க, நல்லா இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு உயர்வு தரக்கூடிய ஒரு நாள். ஒரே நாளில் உயர்ந்துட முடியாது. ஒரு படிக்கட்டு, அடுத்த ஸ்டேஜ் மற்றவங்க மனசில், அதுவே பெரிய விஷயம் தானே. மகர ராசி நேரம் கவலை தரக்கூடிய நாள். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, போஸ்ட் பண்ணுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு நாள். பணம் சம்மந்தப்பட்டதுல, ஒர்க்கில், எல்லாத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. நீங்கள் மீனராசி நேயர்களுக்கு ஜெயம். ஏன்னா பிளான் போட்டிருந்தா ஜெயிச்சிடும். கரசை, வனிசை 2 ரொம்ப நல்லா இருக்கும். மொத்தத்தில் கரிசையை வரிசையும் வழக்கு போடுங்க, நல்லா இருக்கும். ஃப்ரண்ட் ஆஃப் கரசை, பேக் ஆஃப் வனிசை. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு. ஒரு நல்ல விஷயம். சனி மகா பிரதோஷம். இன்னைக்கு விவாதமாக நம்ம எதை எடுத்துக்கலாம்னா, யார் இது ஏதோ ஒரு ஆட்டோ பின்னாடி பார்த்தேன், பீஸ் கம்ஸ் வித் a lot of good buys அப்படின்னு. ஒரு மன நிம்மதி, மன நிறைவோடு, சஞ்சலம் இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ அமைச்சிக்கணும்னா ஃபஸ்ட்டு அவசரப்பட்டு எல்லாத்தையும் அட்மிட் பண்ணிடும். டக் 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 டக்குன்னு அட்மிட் பண்ணிடும். ஒன்றுத்துக்காக குட் பைஸ் சொல்லணும். போயிட்டு வா, போயிட்டு வா. லாட் ஆஃப் குட் பைஸ். எம்டி வெசல் ஆயிடும். அந்த மாதிரி ஆனீங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு, பீஸ் ஆஃப் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மைண்டுன்னு இல்லை, எல்லா அமைதியும்
பொருளாதாரத்தில் ஒரு அமைதி, மனசில் ஒரு அமைதி, ஒழுக்கத்தில் ஒரு அமைதி, பிள்ளைங்க கிட்ட, மனைவி, எல்லா விதத்திலையும் பீஸ் கம்ஸ் வித் லாட் ஆஃப் குட் பைஸ். அதே என்னோட இதில் வச்சிருக்கேன், இதை ஸ்டேட்டஸ். நிறைய இந்த சமூகம் சொன்ன சில தவறான பழக்க வழக்கங்களுக்கு குட் பை சொன்னேன். கற்றுக்கிறது தப்பு இல்லை, இன்னும் படிக்கும்போது ஏதோ ஒரு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக அமையணும் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.